மத்தவங்க எல்லாம் தூய்மையா இருக்கிறாங்களா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. உன்னை மட்டும் பாரு, மத்தவங்கள பத்தி நினைக்காத. ஒரு சண்டையில 2 கோடி மக்கள் சரீரம் விடுறாங்க. இந்த 2 கோடி மக்கள் எங்க போனாங்க? இந்த வேர்ல்டு வரலாறு நடந்துச்சுல, இப்ப நிறைய பேர் இறந்தாங்க. அவங்களாம் எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பொருட்களை அபகரிச்சிட்டாங்களா என்ன? அஹ் இப்போ இந்த போனவங்க எங்க போனாங்கன்னு இப்ப எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இதெல்லாம் கேட்கணும், தேவையில்லாத விஷயங்களை நினைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்க வேலை ஆத்மாவை தூய்மைப்படுத்தி அந்த தூய்மையான உலகத்திற்கு எஜமானன் ஆவது மட்டும்தான் உங்க வேலை. மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடி இருந்தா குழப்பம்தான் கிடைக்கும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அவங்க உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. எல்லார் விஷயங்களிலும் மூக்க நுழைக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டு தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு பாபா சொல்றாரு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறதுனால நீங்க குழப்பத்துல தான் வருவீங்க. உங்களை மட்டும் பாருங்க, பாபாவை பாருங்க. மற்றவங்களை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவ தந்தை சொல்கின்றார், மனதினால் என்னை நினைவு செய்யுங்கள். சிவ பாபா சொல்றாரு, தேகம் முதற்கொண்டு தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலமா மறங்க. அப்பதான் எங்கிட்ட வர முடியும். கடவுளை நெருங்கவே அப்பதான் முடியும். பாபா சொல்றாரு, இங்க உக்காந்து முரளி கேட்கணும்னா பாபா நினைவுல மட்டும் உட்காருங்க. மற்ற விஷயத்துல போறதா இருந்தா இங்க வரணும்னு அவசியம் இல்லை. முரளி கேட்கும்போது கூட வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னா அது வேணாம் அப்படின்றார். எந்த மாதிரிலாம் வேஸ்ட் தாட்ஸ் வருது? முரளி கேட்கும்போது இவ்வளோ கொசுக்கள் சாகுதே, இவங்க இதெல்லாம் ஆத்மா தானே கொசுக்குள்ள கூட, இந்த ஆத்மா எங்க போகுது? இந்த மாதிரிலாம் சில பிகேஸ் தேவையில்லாத ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா நிலச்சரிவு கேரளால நடந்தது, வயநாடு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் எங்க முக்தி தான் போயிட்டாங்களா, இல்ல இங்கேயே ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களா, இல்ல பர்த் எடுத்துட்டாங்களா? இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அவங்க எங்க போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வேலையை முடிச்சிட்டீங்களா? மற்றவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க. உங்களுக்கு சிவபாபா கொடுத்த ஸ்ரீமத் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி பண்ணுங்க. மற்றவங்கள பத்தி எதுக்கு திங்க் பண்றீங்க? உங்களுக்கு என்னைக்காவது டியூட்டி கொடுத்துருக்கிறாரா? மற்றவங்கள கரெக்ட் பண்ணுங்க, சரி பண்ணுங்க, பரிவர்த்தனை பண்ணுங்க. சுயத்தையே பரிவர்த்தனை பண்ண முடியல. உங்க மனசே நீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. மற்றவங்க கேட்பாங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சா போதும். மற்றவங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இன்னைக்கு கொசு எங்க போச்சுன்னு கேட்பீங்க, நாளைக்கு வேற விஷயங்களை பத்தி யோசிப்பீங்க. இப்படி யோசிச்சுட்டே இருந்தாக்கா ஆத்மா எப்ப சார்ஜ் ஆகும்? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். பால்தூ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன? தந்தையை நினைவு செய்யணும். முதல் ஸ்டெப்பு தன்னை ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைக்கணும். அது செஞ்சு முடிச்சாச்சா? பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நம்ம சிவனேன்னு இருந்திருப்போம்ல மேல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கடவுளை நினைக்கணும். சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையணும். மற்றவங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஓவரா தலையிடக்கூடாத. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடாதீங்க, போகாதீங்க. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாரு, அட்டென்ஷன் ப்ளீஸ். புத்தி வேற எங்கேயும் போல தானே. பகவான் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. ஏன் சொல்றாருன்னா, மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இருந்தா யோசிக்கலாம், ஆனா மற்றவங்கள பத்தி திங்க் பண்ணா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். திங்க் பண்றதா இருந்தா பண்ணி பாருங்க. ஆனா எந்த லாபமும் கிடையாது. முக்கியமான விஷயம் ஆத்மாவை தூய்மை செய்வதுதான். பாபா என்ன செய்யறாரு? தனக்கு சமமா தன்னுடைய குழந்தைகளை மகிமைக்குரியவர்களா மாத்துறாரு. அதனால அந்த புகழ்ச்சியை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? புகழ்ச்சி வாங்கினீங்கன்னா இகழ்ச்சியும் ஸ்வீகாரம் பண்ணணும். இந்த மனுஷங்க கடவுளே திட்டுறவங்க தான், உங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கே. அதனால உங்க வேலை, நீங்க சந்தோஷமா இருங்க, மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுத்தையும் இறைவனுக்கு சரண்டர் பண்ணிடுங்க. எதுவும் நம்ம ஸ்வீகாரம் செய்ய வேணாம்.
எப்ப ஆத்மா அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு புது உலகத்துக்கு போகுமோ அதுக்கப்புறம் உங்களோட மகிமைகள் மாறிடும்.